அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து செய்கிறதுங்கிறது பொறுமையாக செய்கிறது மட்டும் இல்லை, அதை கவனித்து அதோட கலந்து செய்யணும். நீங்கள் என்ன மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் வேணுமா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 24 மணி நேரமும் அதை உணர்ந்து நம்ம செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அந்த எண்ணங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும் போது டைரெக்டாக அந்த கான்சியஸோடு நீங்கள் கனெக்டில் இருக்க முடியும். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும் போது உங்களால் பார்த்தீங்கன்னா, அதை உணர்தலோடு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களால் பாஸ்ட்டை பற்றியான சிந்தனைகளும் ஃப்யூச்சரை பற்றியான சிந்தனைகளும் உங்களுக்கு வராது. அப்போ டைரெக்டாக நம்ம அந்த கான்சியஸோட கனெக்டில் இருப்போம். அந்த கான்சியஸோடு நம்ம கனெக்டில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மூலியமாக இறை என்ன செய்யணும்னு ஆசைப்படுதோ அது வெளிப்படும். இறை நீங்களும் அதுவும் வேற இல்லைங்கிறத உங்களால் உணர முடியும்.